ஐ லவ் ட்ராவலிங் அ லாட். எனக்கு ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். அதனால் நான் பார்க்குற மூவிஸில் எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது வந்து இந்த ட்ராவல் பேஸ்டான மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆம்பிஷியஸாக இருக்கும். அந்த மாதிரி மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து எனக்கு ஃபாரஸ்ட் கம்ப்னு ஒரு மூவி இருக்குது ஹாலிவுட்டில். ஃபாரஸ்ட் கம்ப் GUMP கம்ப். ஹேண்ட்ஸ் நடிச்சிருப்பார். ஸோ அவர் வந்து அந்த மூவி பார்த்திங்கன்னா வந்து லேட் ஒரு 80s அந்த டைமில் தான் அவங்க எடுத்திருப்பாங்க அந்த மூவிஸை. ஸோ அதில் வந்து ஒரு பெஸ்ட் சீன்ஸ் வரும். என்ன சீன் அப்படின்னா வந்து அது ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீனை நான் சொல்கிறேன். அந்த மூவியில் நிறைய ஃபேவரட் சீன்ஸ் இருக்குது. அதில் வந்து எனக்கு வந்து அந்த ஓப்பனிங் சீனே இருக்கும். அந்த ஓப்பனிங் சீன் எப்படி இருக்கும்னா நேம்லாம் வந்து போடுவாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு பேர்டோட ஃபெதர் வந்து பறந்துகிட்டே போகும். அந்த பேர்டோட ஃபெதர் பறந்துக்கிட்டே போகும் காற்றால். ஒரு பஸ்ஸு வரும், அந்த பஸ்லேருந்து வர அந்த காற்றால் வந்து மறுபடியும் பறக்கும். அப்புறம் ஒரு பர்சனோட ஷோல்டரில் உட்காரும். அந்த பர்சன் மூவ் ஆகும்போது அந்த ஸ்பீடில் மறுபடியும் அந்த ரெக்க பறக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி பறந்து கடைசியாக வந்து அது எங்கே லேண்ட் ஆகும் அப்படின்னா அந்த ஹீரோவோட ஷூ இருக்கும். அந்த ஷூ கீழே வந்து அது லேண்ட் ஆகும். ஸோ அந்த ஹீரோ எடுத்து அதை பார்ப்பார். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவார், அவர் ஒரு சூட்கேஸ் வச்சுருப்பார். அந்த சூட்கேஸில் வந்து நிறைய அவரோட மெமரபிள் திங்ஸ்லாம் வச்சுருப்பார். அந்த சூட்கேஸில் வச்சு அதை வந்து ஒரு புக்குக்கு நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணுவார். ஸோ இதுதான் அந்த மூவியோட ஒரு ஸ்டார்டிங் சீன். அந்த ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து அது கம்ப்ளீட்டாக என்னை புல் பண்ணிடுச்சு உள்ள. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன். எனக்கு பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதோட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் ஆக்சுவலாக வந்து நான் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் யூஸ் பண்ணி தான் நான் போடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த மூவிஸ் நத்திங் பட் நீ இதை பண்ணு அதை பண்ணு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நீ ஒரு விஷயத்தை திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தனா யூ வில் வின் இன் தட். அதுதான் அந்த மூவியோட கான்செப்ட். ஆமாம். ஏன்னா அந்த ஹீரோ வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மன வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் அதில் காட்டியிருப்பாங்க. ரொம்ப பர்ஃபெக்ட் மேன் காட்டியிருக்க மாட்டாங்க. இட் டசன்ட் ஹாவ் அ கோல், இட் டசன்ட் ஹாவ் எனி பர்சனல் இன்ட்ரெஸ்ட். பட் அவர் என்ன பண்ணுவார், போகிற இடங்களில் என்னெல்லாம் அவருக்கு வந்து பண்ண தோணுதோ அதை பண்ணுவார். அண்ட் ஹீல் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை பண்ணி ஹீல் வின் எவ்ரி திங். லைக் வந்து ஒரு டேபிள் டென்னிஸில் வின் பண்ணுவார், ஒரு ஃபுட்பாலில் வின் பண்ணுவார், அண்ட் ஆர்மியில் வின் பண்ணுவார், அண்ட் பிஸ்னஸில் வின் பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த மூவி. ஆக்சுவலாக இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு விஷயம் நான் இன்ஸ்டாவில் ரீசெண்டாக பார்த்தேன். என்னென்னா ப்ரூஸ்லி வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து 10,000 வித்தை தெரிஞ்சவனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஒரு விஷயத்த வந்து 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து நான் மிரள்றேன் அப்படின்ற மாதிரி அது கனெக்ட் ஆகுது. ஆமாம், ஆக்சுவலாக அந்த கோட்டுக்கும் வந்து இந்த மூவிக்கும் நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இது போகும். அழகாக இருக்கும். அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறானே அவனுக்கு தெரியாது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வின் பண்ணிகிட்டே போவான். ஸோ அவனுக்கு வந்து எதுவுமே இல்லாத, ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் இல்லாத விஷயம் அவனுக்கு கிடைக்கிறப்ப அவன் என்ன பண்ணுறான், பிகாஸ் அவனால் நடக்க முடியாது. அவன் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டாக தான் அவனை ட்ரீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவனால் நடக்க முடியாது. நடக்கிறதுக்கு அவனுக்கு வந்து சுத்தமாக அவனுக்கு வந்து ஒரு பிளேட்டோ இந்த காலில் வந்து ஏதோ பிளேட் போட்டு தான் நடக்க வைப்பாங்க. அப்படி நடக்கும்போது ஒரு டைமில் என்ன ஆகும், அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை புல்லி பண்ணுவாங்க, கல் தடிப்பாங்க. அப்போ கூட வந்து அவனோட ஃப்ரெண்ட் இருப்பாள். அவள் பேர் தெரியலன்னு கரெக்டாக. அவர் ஹீரோயின், அந்த படத்தில் ஹீரோயின் சொல்ல முடியாது, இட்ஸ் ஃபீமேல் கேரக்டர், ஃப்ரெண்டு, மோர் லைக் ஃப்ரெண்டு. ஸோ அது ஃப்யூச்சரில் வந்து லவ் வரும் ஃபாரஸ்ட் கம்புக்கு அந்த பொண்ணு மேலே. பட் ஸ்டார்டிங்கில் என்ன அந்த பண்ணுவான்னா ஓடுன்னு சொல்லுவோம். உனக்கு என்ன நடந்தாலும் லைஃப்பில் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரன். அவனால் ஓட முடியாது அந்த டைமில். அவன் எப்படி ஓடுவானா, அவன் சுத்தமாக இருக்கும். ஸோ ரன் அவன் வந்து வீல் சேரில் உட்காந்துட்டு பயத்தில் வீல் சேரில் உட்கார மாட்டான். அவன் வந்து அந்த இது போட்டுருவான், அந்த இரும்பில் வந்து எல்லாம் கழிட்டு விடும் அந்த சீனு. ஸோ ரன் ஃபாரஸ்ட் ரன்னும் போது அவன் ட்ரை பண்ணி ஃபாஸ்ட்டாக ஓடும். அதுக்கப்புறம் அவனால் ஓட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனாலும் ஓடிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவன் வந்து கரெக்டாக பயந்துட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல் எடுத்து எரிய வருவாங்க. அப்போ இவன் வந்து எதுவுமே பண்ண மாட்டான். அவன் ஹீரோயின் வந்து எதுவுமே பண்ண மாட்டான். இவனை தான் வந்து ஓடு அப்படிங்கும்போது அவன் பயத்தில் ஓடுவான். ஓடும்போது ஃபர்ஸ்ட் திணறிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவங்கள பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஓடுவான். அந்த இதுலயே ஓடும்போது எல்லாமே அப்படியே அந்த பார்ட்ஸ் இதெல்லாம் கலந்து விழுவும். அப்பதான் வந்து அவன் கொஞ்ச தூரம் ஓடுனதுக்கு அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான், கரெக்டா ஓடுறேன் நானு அப்படிமா. அதுக்கு நான் பார்த்துருக்கேன் அந்த மூவி.
ஓகே, சோ இதுக்கு வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தோணுது. நான் இந்த மூவி பார்த்தது இல்ல, பட் டோடோ பறவையை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். தெரியும். அது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. 1800s வந்து கொன்னுட்டாங்க அது லாஸ்ட் பேர்டை. ஓகே, டோடோ பறவைன்னு சொல்லிட்டு அது வந்து எப்படின்னா அந்த கொக்கு இருக்குல்ல, கொக்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோ. ஆக்சுவலி கொக்கு வேற நாரை வேறயா? ஆமா, ஆனா ரெண்டும் ஒரே ஹெரான்னு சொல்லுவாங்க. நாரே சின்னதா இருக்கும். So, அந்த டோடோ பறவை வந்து நீ இப்ப சொன்ன பத்தியா, இதே விஷயத்த இங்க ரிசம்பிள் ஆகும். சிமிலாரிட்டிஸ் இருக்கு. எப்படின்னா டோடோ பறவையோட நேச்சர் எப்படி தெரியுமா, அது நார்மலா பறக்கக்கூடிய ஒரு பறவையான அந்த ஸ்பீஷிஸ்ல தான் இருந்திருக்கு. ஆனா ஒரு இடத்துல வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கு. ஓகே, அந்த ஐலாண்டுக்கு வந்து இனப்பெருக்கங்கள்லாம் செஞ்சு 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 பக்கத்துல இருக்கிற எதுவுமே வந்து அதுக்கு சாப்பிடுற பொருளோ எதுவுமே வந்து அதுக்கு கிடைக்கல. அதே மாதிரி it was a lazy bird. It became lazy because it kept mating அப்படிங்கிற ஒரு ரீசன் ஒரு இருக்கு. அதே மாதிரி பக்கத்துல எங்கேயாவது போனோம்னா நீ போட அப்படின்ற மாதிரியான ஒரு லேசினஸ். ஓகே, சோ அது என்ன பண்ணுனா, அது இந்த மாதிரி லேசியா இருந்து 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 பறக்கிறதே மறந்து போச்சு அதுக்கு. உனக்கு புரியுதா? சோ பட் ஒன் திங், இதுல வந்து ஒரு பொண்ணு இருக்கா இந்த கேரக்டர் என்கரேஜ் பண்றதுக்கோ இல்லைன்னா ஊக்குவிக்கிறதுக்கு வந்து நீ ஓடு ஓடு அப்படின்னு சொல்றது. கூட இருக்கிற டோடோஸ் எதுவுமே அந்த மாதிரி கிடையாது. புரியுதா? சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, பறக்கிறதே மறந்து அதுக்கு பறவை, அதாவது இட்ஸ் a bird but it cannot fly அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹிஸ்டரி ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் as மாறன் said, it's lost கடைசியில. ஆனா இதுதானே அந்த இதுக்கும் சொல்லுவாங்க, அந்த யானை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சங்கிலி கட்டி இருப்பாங்க, அது வந்து தன்னைத்தானே சங்கிலியில கட்டி இருக்காங்கன்னு நினைச்சிருக்கோம். அதே இதுதானே. ஒரு கான்செப்ட் வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம படத்தை தாண்டி வேற கான்செப்ட் போயிட்டு இருக்கோமா? இல்ல சினிமாவை பத்தி பேசாம சினிமாவை தாண்டி பேசிட்டு இருக்கோமா? இது வந்து இப்போ திரும்ப you can get back to this இல்லையா? அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். இது ஆக்சுவலா அந்த எலிஃபண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து சின்ன வயசில் அந்த எலிஃபண்ட்டுக்கு வந்து சங்கிலியில் வந்து கட்டி வச்சுருவாங்க அந்த எலிஃபண்ட்டை. ஸோ அது என்ன பண்ணோம், அது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஹர்ட் ஆகிடும். அந்த சங்கிலி இரும்பு வந்து அந்த ஸ்கின் இது பண்ணி ரொம்ப ஹர்ட் பண்ணிடும். அதனால் ரொம்ப வலிக்க தாங்க முடியாது. அதனால் அந்த யானை எவ்வளோ பெருசு ஆனாலும் வந்து அது அந்த சங்கிலியை பார்த்தா பயப்படும். ஐயோ நமக்கு கால் வந்து ஹர்ட் ஆகிடும் அப்படின்ட்டு வந்து அந்த சங்கிலியை பார்த்தா மட்டும் அதுக்கு அவ்வளோ பயம். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, சைக்கலாஜிக்கலாக அதை ஏமாற்றி வச்சுருக்காங்க ஹியூமன்ஸ். சினிமாவும் அதுதானா, சினிமா கத்து கொடுத்தது அதானே. நீ முதல்ல ட்ரை பண்ணாதானே உனக்கு என்ன வரும்ன்றதே தெரியும். நீ ட்ரை பண்ணாம வந்துட்டு ஐயோ எனக்கு வரல அப்படின்னா எப்படி? நீ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாதான் உனக்கு என்ன வரும்ன்றது ஆக்சுவலி தெரியும். அப்படி